தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. எனவே சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு தயாராக இருக்கும்படி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு வந்தவுடன் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை அழைத்து அவர்களது கருத்துக்களை கேட்டறிய உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வீடு வீடாக சென்று சிறப்பு வாக்காளர் பட்டியல் விண்ணப்பத்தை வழங்கும் பணியை தேர்தல் அதிகாரிகள் தொடங்க உள்ளதாகவும் அந்த விண்ணப்பங்களை பொதுமக்கள் பூர்த்தி செய்த பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வாங்கி தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க 1 மாதம் வரை அவகாசம் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் என்ற விகிதத்தில் தற்போதுள்ள 68,467 வாக்குச்சாவடி மையங்களை 75,050 வாக்குச்சாவடி மையங்களாக அதிகரிக்கவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆளும் கட்சியாக இருக்கும் தாங்கள் எதிர்க்கட்சியாக மாறிவிடுவோம் என்ற அச்சத்தில் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை திமுகவினர் எதிர்ப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விவகாரத்தில் திமுக கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்ததாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கார். நீங்க பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு விழாக்குங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும்? அவங்க நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் பெறப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பயிர்கள் இப்போ 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலும் அல்ல முதலமைச்சர் கேட்டாலும் 95% எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், 5% பாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 5000 கோடி ரூபாயில 95% எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிந்ததுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நெல்லுக்கான ஈரப்பத சதவீதத்தை நிர்ணயிப்பதில் விவசாயிகளுக்கு மத்திய அரசு உரிய உதவிகளை செய்யும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்து 1 மாதமாக உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து வரும் திங்கட்கிழமை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் விஜய் வீடியோ வெளியிட்டு இறந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். சில நாட்கள் கழித்து பாதிக்கப்பட்டோரிடம் வீடியோ காலில் பேசிய விஜய் நேரில் வருவதாக அவர்களிடம் கூறியிருந்தார். தொடர்ந்து உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தாவேகா தரப்பில் 20 லட்சம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த விஜய் சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாகவும் அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து கரூரில் உள்ள மண்டபத்தில் பாதிக்கப்பட்டோரை சந்திக்க விஜய் திட்டமிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் நீடித்ததாக தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்டோரை சந்திக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து இந்த சந்திப்பை வரும் திங்கட்கிழமை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் துயரம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நிகழ்ந்த நிலையில் சரியாக 1 மாதத்திற்கு பிறகு, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி இந்த சந்திப்பு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. EPS தலைமையிலான கூட்டணியை விஜய் ஏற்றால் அது தற்கொலைக்கு சமம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மருதுபாண்டியர் சகோதரர்களின் 224வது நினைவு தினத்தை ஒட்டி அவர்களது சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை என்றார். இந்த 1 மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டம். இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அவர் தாவேகா எதிர்க்கட்சியாக வர வாய்ப்புள்ளதாகவும் சரியான கூட்டணி அமைந்தால் தேர்தலில் விஜயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தினகரன் தெரிவித்தார். எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாவேகா தலைமையில் அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை டிசம்பரில் அறிவிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்தார்.
தங்களுக்கு தான் மாம்பழ சின்னம் என்று கூறும் கும்பல் சில நாட்களுக்கு பிறகு முகத்தை தொங்க போட்டு செல்வார்கள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் நடித்து காட்டி கிண்டல் செய்த காட்சிதான் இது. 2 நாள் பயணமாக சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் நடைபெறும் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க தனது மகள் ஸ்ரீகாந்திமதியுடன் தைலாபுரத்திலிருந்து ராமதாஸ் புறப்பட்டுச் சென்றார். அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக அவர் பயணிக்கும் காருடன் ஆம்புலன்ஸும் உடன் சென்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அன்புமணி தரப்பை விமர்சித்தார். ஆமாம், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கிறாங்க, அது எங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க ஐயா. ஒரு தரப்பு ஒரு கும்பல் சொல்லிங்க, கொஞ்ச நாளைக்கு சொல்லிங்க. அப்புறம் எப்படி இது மூஞ்சி தொங்க போட்டு என்ன பாருயா, சரியா கொஞ்ச நாளைக்கு பிறகு 2026 தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டதாகவும் ராமதாஸ் கூறினார். சென்னையில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கடந்த 2008ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 58 ஏக்கர் பரப்பினை கொண்ட அடையாறு உப்பங்கழியினை சீரமைத்து தொல்காப்பியர் பூங்கா உருவாக்கப்பட்டது. இந்த பூங்கா 2011இல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் தொல்காப்பிய பூங்காவின் மறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு 42.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி நவீன வசதிகளுடன் கூடிய புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், இணைப்பு பாலம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி போன்றவை அமைக்கப்பட்டன. இதையடுத்து மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது பள்ளி சிறுவர்களுடன் இணைந்து பூங்காவினை சுற்றி பார்த்தார். தொல்காப்பிய பூங்கா பகுதி 1 மற்றும் 2ஐ இணைத்து சாந்தோம் சாலையில் உயர்மட்ட நடைமேம்பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு அருகே தண்டவாள பக்கவாட்டு சுவர் சரிந்து விழுந்ததால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு கரூர் சாலையில் சாவடிப்பாளையம் ரயில்வே நுழைவு பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் மேல் பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தின் பக்கவாட்டில் உள்ள தடுப்புச் சுவர் திடீரென்று சரிந்து விழுந்தது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ரயில்கள் அவ்வழியாக சென்றால் ஆபத்து நேரிடும் என்பது தெரியவந்ததை அடுத்து ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்க அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவையில் இருந்து நாகர்கோவில் செல்லும் விரைவு ரயில், தாதரில் இருந்து நெல்லை செல்லும் விரைவு ரயில் உள்ளிட்ட 4 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. இடிந்து விழுந்த பக்கவாட்டு சுவரை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிகள் நிறைவு பெறும் வரை அவ்வழியாக ரயில்கள் இயக்கப்படாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்திருப்பதால் அதன் விலை உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளிக்கென பிரத்யேக சந்தை அய்யலூரில் செயல்படுகிறது. கடவூர், தென்னம்பட்டி, வடமதுரை என சுற்றுவட்டாரங்களில் இருந்து சந்தைக்கு கொண்டுவரப்படும் தக்காளிகளை பிற மாவட்ட வியாபாரிகள் ஏல முறையில் வாங்கிச் செல்வார்கள். இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக அங்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளது. கடந்த மாதம் வரை 50 டன் தக்காளி வரத்து இருந்த சந்தைக்கு தற்போது வெறும் 5 டன் தக்காளி மட்டுமே கொண்டுவரப்படுகிறது. கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த தக்காளி தற்போது 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வரும் நாட்களில் கிலோ 100 ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்த விலை இன்னும் கூடும் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மழை பெஞ்சனால தக்காளி பயிர் எல்லாமே நிறைய சேதமாயிடுச்சு. அதனால் வரவு வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 5 டன் தான் வந்துக்கிட்டு இருக்கு. 50 டன் 60 டன் வர வேண்டிய இடத்துல இன்னும் விலை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வெளி மாநிலங்களிலிருந்து தக்காளி வரத்து குறைந்திருப்பதும் விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க திருட்டு விவகாரத்தில் 476 கிராம் தங்கத்தை கைதான உன்னிகிருஷ்ணன் பொட்டி கர்நாடகாவில் விற்றதை எஸ்ஐடி போலீசார் கண்டுபிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் சுமார் 4.5 கிலோ தங்கம் மாயமானது குறித்து விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் பொட்டி என்பவரை கைது செய்தனர்.
தொடர்ந்து எஸ்ஐடி குழு நடத்திய விசாரணையில் திருடுபோன தங்கத்தில் 476 கிராம் தங்கத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபர் கோவர்தன் என்பவருக்கு உன்னிகிருஷ்ணன் பொட்டி விற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த கோவர்தன் என்பவரிடம் உன்னிகிருஷ்ணன் பொட்டி 476 கிராம் தங்கத்தை விற்று பணம் பெற்றதற்கான ஆவணங்களை கைப்பற்றியதாக எஸ்ஐடி குழு தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் தங்கத்தை இடம் மாற்ற கப்லேஷ் என்ற இடைத்தரகரை பயன்படுத்தியதை கண்டறிந்த எஸ்ஐடி குழு மீதமுள்ள தங்கம் வேறு யாருக்கெல்லாம் விற்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை காலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 140 ரூபாய் விலை குறைந்தது. கடந்த 5 நாட்களாக தங்கத்தின் விலை அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை ஆபரண தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,540 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் மாலையில் 140 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் 11,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. சவரனுக்கு காலை 320 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் 1,120 ரூபாய் விலை குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த சில நாட்களாக வெள்ளி விலையும் குறைந்து வருகிறது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை காலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1 ரூபாய் விலை குறைந்து 170 ரூபாய்க்கும், கிலோவுக்கு மொத்தமாக 4,000 ரூபாய் குறைந்து பார் வெள்ளி 1,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நிதிச்சந்தையில் ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடு காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் உலக அளவில் முக்கிய பங்குச்சந்தைகள் வரலாற்று உச்சங்களை எட்டியிருப்பதால் முதலீட்டாளர்கள் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் தங்கத்தை விற்று அதை பங்குகளாக வாங்கி குவிக்கின்றனர். இவையே தங்கம் விலை சரிவுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் சிவப்பு நிற நண்டுகளின் புலம்பெயர் காலம் தொடங்கியது. கிறிஸ்துமஸ் தீவில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் செந்நிற நண்டுகள் பெருங்கடலுக்கு புலம்பெயரும். அந்த வகையில் தற்பொழுது புலம்பெயர் காலம் தொடங்கியதால் அந்த தீவின் சாலைகளை நண்டுகள் ஆக்கிரமித்துள்ளன. நீண்ட நாட்கள் பயணித்து இனச்சேர்க்கை செய்யும் நண்டுகள் கடற்கரையில் துடையிட்டு முட்டையிடுகின்றன. ஒவ்வொரு பெண் நண்டும் குறைந்தது 1,00,000 முட்டையிடும் என கூறப்படுகிறது. பெருங்கடலில் நண்டுகளின் இனப்பெருக்கம் முடிந்ததும் ஆண் நண்டுகள் மீண்டும் தீவின் மேற்கு பகுதிக்கு திரும்பிவிடும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் குடும்பத்துடன் நடிகர் அஜித்குமார் சாமி தரிசனம் செய்த நிலையில் அவரது மார்பில் அம்மன் உருவம் கொண்ட டாட்டூ இருந்தது கவனம் பெற்றுள்ளது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்குமார் கார் பந்தயத்திலும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். தனது குடும்பத்துடன் பொழுதை செலவிடுவதில் அவர் என்றுமே தவறியதில்லை. பந்தயம் நடக்கும் இடத்திற்கு கூட தனது குடும்பத்தினரை அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஊட்டுக்குடங்கர பகவதி அம்மன் கோவிலில் அஜித்குமார் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரை கண்ட ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் அவரது ரசிகர்களால் பகிரப்பட்டு வருகிறது. அதில் அஜித்தின் மார்பில் வலது பக்கத்தில் இந்து கடவுளான அம்மன் உருவம் பச்சை குத்தப்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இன்றைய கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலாவது இந்தியா ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இரு அணிகளும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகின்றன. இதில் முதல் 2 போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்த நிலையில் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று காலை 9 மணிக்கு சிட்னியில் நடைபெறுகிறது. ஏற்கனவே தொடரை இழந்துவிட்ட இந்திய அணி இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற வேண்டும் என ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மிச்சல் மார்ஷ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. இதுவரை இந்த மைதானத்தில் 19 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. 2022ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஒயிட் வாஷ் ஆனது போன்று இந்த தொடரிலும் அதுபோன்று நிகழாமல் இருக்க இந்தியா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆவலாக இருக்கிறது. இந்தியாவில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியிலிருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறுகிறது. இந்த தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்திடம் பாகிஸ்தான் ஹாக்கி சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலாக விளையாடும் அணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் தெரிவித்துள்ளது.
ஜூனியர் உலக ஹாக்கி தொடரில் இந்தியா, சிலி, சுவிட்சர்லாந்து அணிகளுடன் பாகிஸ்தான் பி பிரிவில் இடம்பெற்றிருந்தது. முன்னதாக ஆடவர் ஆசிய கோப்பை தொடரிலிருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்தது. அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு பதிலாக வங்கதேச அணி ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இடம்பெற்றது. தற்போது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரிலிருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் விளையாட்டு அணிகள் இந்தியாவில் நடைபெறும் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை தொடரிலும் பாகிஸ்தான் விளையாடும் ஆட்டங்கள் இலங்கையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.